Hi guys, இன்னைக்கு நம்ம NEET code 150 arrays and hashing ஓட 8th problem தான் பார்க்க போறோம். Valid Sudoku. Determine if a 9 into 9 Sudoku board is valid. Only the filled cells needs to be validated according to the following rules. Each row must contain the digits 1 to 9 without repetition. Each column must contain the digits 1 to 9 without repetition. And each of the 3 into 3 sub-boxes of the grid must contain the digits 1 to 9 without repetition. Note கொடுத்திருக்காங்க, a Sudoku board partially filled could be valid but is not necessarily solvable. Only the filled cells needs to be validated according to the mentioned rules. ஒரு 9 into 9 Sudoku board. இந்த Sudoku boardல பார்த்துக்கிட்டிங்கன்னா 9 rows, 9 columns and 9 subboxes இருக்கு. இதில் இப்படி பார்த்துக்கிட்டிங்கன்னா each rows இருக்கு பார்த்தீங்களா, இந்த each rowஸ்லையுமே வந்துட்டு எந்த ஒரு வேல்யூமே ரிப்பீட் ஆகக்கூடாது. அப்படி ரிப்பீட் ஆச்சுன்னா வந்துட்டு அது நாட் வேலிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரோல பார்த்துக்கிட்டிங்கன்னா 8 இருக்கு, 6 இருக்கு, 3 இருக்கா, இங்கே வந்துட்டு இன்னொரு 8 இருந்துச்சுன்னா அது நாட் வேலிட், இல்லை இன்னொரு 6 இருந்துச்சுன்னா அது நாட் வேலிட். அதை நம்ம வந்துட்டு ஃபால்ஸ் அப்படின்னு வந்துட்டு ரிட்டர்ன் பண்ணிடணும். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு 9 காலம்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, இந்த 9 காலம்ஸ்லையுமே வந்துட்டு எந்த ஒரு வேல்யூமே ரிப்பீட் ஆகக்கூடாது. எப்படின்னா இப்போ இந்த தேர்ட் காலம்ல பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 8 இருக்கா, இங்கே இன்னொரு 8 இருந்துச்சுன்னா இது வந்து நாட் வேலிட், நம்ம ஃபால்ஸ்னு ரிட்டர்ன் பண்ணிடணும். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு 9 சப்பாக்சஸ் இருக்கு பார்த்துருக்கவங்க, இந்த 9 சப்பாக்சஸ்லையுமே வந்துட்டு எந்த ஒரு வேல்யூமே ரிப்பீட் ஆகக்கூடாது. ஸோ எப்படின்னா இப்போ தேர்ட் சப்பாக்ஸில் பார்த்துக்கிட்டிங்கன்னா 6 இருக்கா, இங்கே வந்துட்டு இன்னொரு 6 இருக்குன்னா இது வந்துட்டு நாட் வேலிட், இந்த இடத்துல நம்ம ஃபால்ஸ் அப்படின்னு ரிட்டர்ன் பண்ணிடணும். நம்மளோட இன்புட் எப்படி இருக்குன்னு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இதான் நம்மளோட போர்டோட இன்புட். இது பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு அரே இருக்கு, அந்த அரேக்குள்ளே இன்னொரு அரே இருக்கு. ஸோ இது ஒரு 2D அரே. ஸோ இதுக்குள்ளே ஈச் லிஸ்ட்டுக்குள்ளே பாருங்களேன், எம்டி வேல்யூஸை வந்துட்டு ஹைஃபன் சென்டரில் ஒரு டாட் இப்படி தான் ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த சொல்யூஷன் எப்படி நம்ம அப்ரோச் பண்ணுறோன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நம்மளுக்கு வந்துட்டு என்ன இருக்குது, 9 rows, 9 columns, 9 சப்பாக்சஸ் இருக்கா. ஸோ அந்த மொத்தமாக வந்துட்டு இருக்கிற 9 + 9 + 9 27 தனித்தனியான இண்டிவிஜுவலான விஷயத்தையும் வந்துட்டு தனித்தனியாக ஒரு செட்டாக நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம எப்படி பண்ணுவோம்னா, ரோஸ்னு ஒரு ஹேஷ் மேப் கிரியேட் பண்ணிவிட்டு அந்த ஹேஷ் மேப்பில் 0 to 8ன்னு வேல்யூஸ், அந்த 0ங்கிறது வந்துட்டு ஃபர்ஸ்ட் ரோவையும் 8ங்கிறது 9th ரோவையும் ரெப்ரசன்ட் பண்ணும். அந்த ஈச் ரோ வந்துட்டு கீயாக கொடுத்து அதோட வேல்யூவாக நம்ம வந்து ஒரு செட்டை அசைன் பண்ணிக்கிறோம். புரியுதுங்களா? 0க்கு வந்துட்டு ஒரு செட்டு, இந்த 0ங்கிறது வந்துட்டு ஃபர்ஸ்ட் ரோவை வந்துட்டு ரெப்ரசன்ட் பண்ணும், 1ங்கிறது செகண்ட் ரோ அண்ட் கோஸ் ஆன். அதே மாதிரி காலம்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா 0 to 8 வந்துட்டு அது எந்த காலம்னு ரெப்ரசன்ட் பண்ணும். ஈச் காலம்க்கு வந்துட்டு நம்ம ஒரு செட்டை வந்துட்டு வேல்யூவாக கொடுத்துட்டோம். அதே மாதிரி சப்பாக்சஸ், பட் சப்பாக்சஸில் மட்டும் இப்போ ஒரு சின்ன சேஞ்சு. அது என்னன்னா, சப்பாக்ஸில் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு 9 பாக்ஸ் இருக்கு, பட் சப்பாக்சஸை வந்துட்டு நம்ம நார்மலாக குறிக்க முடியாது. ஏன்னா சப்பாக்ஸ் வந்துட்டு ஒரே ரோ ஒரே காலம், அதில் வந்துட்டு 3 இருக்கு. புரியுதுங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் 3 ரோ சேர்ந்து அதில் வந்துட்டு 3 சப்பாக்சஸ் இருக்கு. ஸோ நம்ம அதை எப்படி ரெப்ரசன்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு இப்போ பார்ப்போம். இதுதான் நம்ம சுடோக்கோல இருக்கிற பாக்ஸஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ வந்துட்டு இந்த பாக்ஸஸ்க்கு நம்மளே வந்துட்டு ஒரு இண்டெக்ஸ் அசைன் பண்ணிக்க போகிறோம். எப்படின்னா 0 இந்த ஃபர்ஸ்ட் பாக்ஸு, 0 இந்த செகண்ட் பாக்ஸ், 0 தேர்ட் பாக்ஸ், அப் டு 2 இந்த லாஸ்ட் பாக்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்படி நம்ம அசியூம் பண்ணிக்கிட்டோம்னா இது எப்படி ஒரு எலிமெண்ட் வந்துட்டு எந்த பாக்ஸ்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஒரு லாஜிக் வேணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் இதை யூஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 9 இருக்கு பார்த்தீங்களா செகண்ட் பாக்ஸில், இந்த 9 நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இந்த 9ஓட ரோ என்னது, ரோ நம்பர் 2, ஆர் வந்துட்டு 2ஆ, ஓகேங்களா, ஆர் வந்துட்டு 2, அப்புறம் சி வந்துட்டு காலம் எத்தனாவது காலம், 1 2 3 4 5 5th காலம்னு வச்சுக்கோங்க. இதுக்கு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இந்த ரெண்டையுமே வந்துட்டு /3, ஏன்னா இது 3 into 3 பாக்ஸஸ் தானே, அதனால /3. 2 divided by 3னா நம்மளுக்கு வந்துட்டு 0 something வேல்யூ வரும். /ங்கும் போது இன்டீஜர் மட்டும்தான், ஸோ 0ன்னு எடுத்துக்கும். 0 5 வந்துட்டு அதே மாதிரி நம்ம பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு வந்துட்டு 1 somethingனு கிடைக்கும். டிவைட் பண்ணோம்னா /3 அப்படின்னா நம்மளுக்கு 1ன்னு கிடைக்கும். இதோட இதுவுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 0, 1 தான் இந்த 9ஓட இண்டெக்ஸ். ஓகேங்களா?
இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வேற ஒரு எலிமெண்ட் நம்ம எடுத்துப்போமே. இப்போ இங்க இருக்கிற 8 பாருங்களேன். ஓகேங்களா? இந்த 8ஓட ரோ என்னது? 1 2 3 4 5 6 7. ரோ நம்பர் 7, காலம் நம்பர் 7 இல்ல 8ன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? இது ரெண்டுக்கும் நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? 7/2 எவ்வளோ? 2ன்னு நம்மளுக்கு வேல்யூ கிடைக்கும். 7/3 சாரி. அதே மாதிரி 8/3னா நம்மளுக்கு என்னன்னு கிடைக்கும்? அதுக்குமே வேல்யூ வந்துட்டு 2ன்னு கிடைக்கும். 2, 2 இந்த பாக்ஸோட இண்டெக்ஸ் எவ்வளோ? 2 2. பாத்தீங்களா? இப்படிதான் நம்ம வந்துட்டு பாக்ஸஸ்க்கான இண்டெக்ஸ் கண்டுபிடிப்போம். இதை ஏன் நம்ம இப்படி கண்டுபிடிக்கிறோம்னா, நம்ம வந்துட்டு ஒரு வேல்யூவை பார்க்கும்போது இந்த வேல்யூ இந்த கரஸ்பாண்டிங் பாக்ஸ்ல ரிப்பீட் ஆயிருக்கா இல்லையான்னு தான் பார்க்கணும். ஸோ அந்த பாக்ஸஸை நம்ம வந்துட்டு இந்த மாதிரி கீஸ் யூஸ் பண்ணி தான் ஸ்டோர் பண்ண போறோம். அந்த கீஸ் வந்துட்டு இந்த இண்டெக்ஸ் தான், 0 1 2 3 அப்படிங்கிற இண்டெக்ஸஸ் தான். ஸோ இப்போ நம்ம பார்த்த மாதிரி நம்மளோட பாக்ஸஸோட கீ என்னவா இருக்க போகுதுன்னா ஒரு டப்பிள். அது என்னன்னா 0,0 வந்துட்டு ஒரு செட்டு. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பாக்ஸு. அதுக்கப்புறம் 0,1 செகண்ட் பாக்ஸு செட். இதே மாதிரி எது வரைக்கும் போகும்? 2,2 வரைக்கும். 2,2 தான் நம்மளோட 9th பாக்ஸு, அதுவுமே ஒரு செட். ஓகேங்களா? இப்போ நம்ம இங்கே கமெண்ட்ல இப்போ டைப் பண்ணி வச்சிருக்கிறத வந்துட்டு ஆக்சுவலாக கிரியேட் பண்ணிக்கலாம். அது எப்படி பண்ணுறதுனா, ரோஸ்னு சொல்லிட்டு ஒரு ஹேஷ் மேப்பு, அதுக்குள்ளே வந்துட்டு 0க்கு வந்துட்டு ஒரு ஹேஷ் செட்டு, 1க்கு ஒரு ஹேஷ் செட்டு, இந்த மாதிரி நம்ம வந்துட்டு 9 டைம்ஸ் கிரியேட் பண்ணணும். அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, டிஃபால்ட் டிக்ட் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு பைத்தான்ல. அது என்ன பண்ணுன்னா, டிஃபால்ட் டிக்ட் செட் அப்படின்னு நம்ம கொடுத்துட்டோம்னா ரோஸுங்கிற ஒரு ஹேஷ் மேப்குள்ள செட்டுன்னு ஒரு வேல்யூவை டிஃபால்ட்டாக செட் பண்ணிடும். ஸோ நம்ம ரோஸுங்கிற ஹேஷ் மேப்பில் ஒரு வேல்யூ கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு கீ கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு டைரெக்டாகவே ஒரு செட்டை வந்து வேல்யூவாக இதை அசைன் பண்ணிடும். உதாரணத்துக்கு ரோஸ் 1 அப்படின்னு நான் ஒன்று கிரியேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. டைரெக்டாகவே ரோஸ் 1 = செட் அப்படின்னு இதுவே ஒன்று கிரியேட் பண்ணி தந்துடும். புரியுதுங்களா? இப்போ நான் டைரெக்டாகவே ஆப்ரேஷன் ஏதாவது பெர்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இதே மாதிரி வந்துட்டு காலம்ஸ்க்கு கால்ஸ் = டிஃபால்ட் டிக்ட் செட். ஓகேங்களா? இப்போ காலம்ஸ்க்கும் நம்ம இது செட் பண்ணியாச்சு, பாக்ஸஸ்க்கும் செட் பண்ணிக்கலாம். டிஃபால்ட் டிக்ட் செட். இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வந்துட்டு ஈச் வேல்யூவே ஐட்ரேட் பண்ணோம். ஓகேங்களா? எப்படின்னா, இந்த இவ்வளோ பெரிய சுடோக்கு கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் 5, அடுத்து 3, blank 7, இப்படி ஒவ்வொரு வேல்யூவாக இட்ரேட் பண்ணாதான் நம்மளால வந்துட்டு இது வேலிடான ஒரு சுடோக்கவா இல்லையான்னு கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஒன்ஸ் அகேன் ஃபார் I in range, ஃபார் நம்ம சீனு போட்டுக்கலாம். ஏன்னா ஃபார் காலம் இன் ரேஞ்சுங்கிறதுக்கு ஒரு ஷார்ட் ஃபார்ம் ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு. போர்ட்ஸ் லென் போர்ட். அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபார் ஆர் இன் ரேஞ்சுன்னு போட்டுக்கலாம். ஆறுங்கிறது காலம். இல்லை, நம்ம வந்து ஆக்சுவலாக என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ரோவால் பண்ணிட்டு நெக்ஸ்ட் காலமில் பண்ணலாம். ஏன்னா அப்போதான் ஒரு லீனியாரிட்டி இருக்கும். லென் போர்ட். இந்த போர்டுங்கிறது என்னது? ஒரு லிஸ்ட்டு. அதுக்குள்ளே வந்துட்டு 9 சப்லிஸ்ட் இருக்கு. ஸோ இந்த லென் போர்டு அப்படின்னா 9ன்னு நம்மளுக்கு ரிசல்ட் வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வந்துட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு செக் பண்ண போகிறோம். இஃப் போர்டு ஆர் சி. இப்போ ஃபஸ்ட்டு டைம் இப்போ இந்த லூப்பை நம்ம இட்ரேட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. அப்படின்னா ஆர் = என்னவா இருக்கும்? 0ன்னு இருக்கும். காலம் நெக்ஸ்ட் லைனில் காலம் சி = 0வாக இருக்கும். அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம்? போர்டு 0,0 which is nothing but the first value. இங்கே இருக்குது பார்த்தீங்களா 5. இந்த 5ஐ தான் நம்ம இட்ரேட் பண்ணுறோம். இந்த மாதிரி ஒவ்வொரு வேல்யூவாக நம்ம இட்ரேட் பண்ண போகிறோம். நம்ம இங்கே ஃபஸ்ட்டு என்ன செக் பண்ணுறோன்னா, இப்படி இந்த வேல்யூ வந்துட்டு ஈக்குவல் டு டாட்டாக இருக்கான்னு செக் பண்ணுறோம். ஏன்னா இந்த இதில் இவங்க கொடுத்துருக்க இன்புட்டில் எம்டி வேல்யூஸை டாட்டுன்னு தான் அவங்க ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. இப்படி இருந்துச்சுன்னா நம்ம கண்டினியூ. அதுக்கு என்ன அர்த்தம்னா, இந்த இட்ரேஷனை வந்து ஸ்கிப் பண்ணிடும். ஓகேங்களா? சப்போஸ் எம்டி வேல்யூவாக இருந்தால் அதை கன்சிடர் பண்ணிக்காமல் ஸ்கிப் பண்ணிடும். அப்படி இல்லாட்டி இஃப் போர்டு ஆர் சி
ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம 5 வச்சு இட்ரேட் பண்ணுறோன்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. இன் ரோஸ் ஆர், இந்த ரோஸ் ஆர்னா என்னன்னா, ரோஸுங்கிறது தான் நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருக்க ஹேஷ் மேப். இதில் ஆறுங்கிறது இப்போதைக்கு நம்ம வேல்யூ 0. அப்படின்னா என்ன பண்ணுவோம்னா, 0ங்கிறது தான் ஃபர்ஸ்ட் ரோ. இதோ இங்கே நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த ஃபர்ஸ்ட் ரோக்குள்ள வந்துட்டு நம்ம 5 இருக்கான்னு செக் பண்ண போகிறோம். இஃப் இந்த 5 இன் ரோஸோட ஃபர்ஸ்ட் ரோ, ரோஸுங்கிற ஹேஷ் மேப்போட ஃபர்ஸ்ட் ரோ அதில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், டைரெக்டாகவே நம்ம ரிட்டர்ன் ஃபால்ஸ்னு ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? ஏன்னா ஒரு ரோல வந்துட்டு ஒரு வேல்யூ ஒரு டைம் தான் வந்திருக்கணும். இங்கே 5 வந்து நம்ம இட்ரேட் பண்ணுற வேல்யூ ஏற்கனவே 5 வந்துட்டு அந்த ரோல இருந்துச்சுன்னா நம்ம அதை ஃபால்ஸ்னு ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாமல் இந்த போர்டு ஆர்சி இதே 5ங்கிற வேல்யூ இன் கால் சி, இதுக்கு என்ன அர்த்தம்னா காலம்ஸ்ல இப்ப சிங்கிறது என்னது 0, அப்படின்னா என்னது காலம்ல ஃபர்ஸ்ட் காலம். ஸோ இந்த 5ங்கிறது ஃபர்ஸ்ட் ரோல இருக்கா இல்ல ஃபர்ஸ்ட் காலம்ல இருக்கா, ரெண்டுல ஏதாவது ஒன்னு ட்ரூவா இருந்தாலுமே நம்ம ரிட்டர்ன் ஃபால்ஸ்னு கொடுத்துக்கலாம். ஏன்னா சுடோகோல எந்த ஒரு இடத்துலயுமே வந்துட்டு வேல்யூஸ் ரிப்பீட் ஆகக்கூடாது. கரெக்டுங்களா? ஸோ போர்ட் ஆர் சி இது வந்துட்டு 5ஆ, இந்த 5ங்கிறது காலம் சி இதோ இந்த ஃபர்ஸ்ட் செட்டுக்குள்ள இருந்துச்சுன்னா நம்ம ஃபால்ஸ்னு ரிட்டர்ன் பண்றோம். அப்படி இல்லாம அடுத்து தேர்ட் கண்டிஷன் என்னன்னா, போர்டு இந்த வேல்யூஸ் வந்துட்டு இன் பாக்ஸஸ்ல வந்துட்டு நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த ரெண்டுக்கும் வந்துட்டீங்கன்னா கீ என்னது சிம்பிளா ஒரு இன்டீஜர் தான், 0 1 2 3ன்னு ஈஸியான கீ தான் இருக்கும். பட் பாக்ஸஸ்க்கு வந்துட்டு கீ வந்துட்டு ஒரு டப்பிள். கரெக்டுங்களா? ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்றோம்னா ஒரு டப்பிள் கொடுத்துட்டு r/3 c/3 இதுக்கான லாஜிக்கை நம்ம வந்துட்டு அப்படியே அந்த டயக்ராம்ல பார்த்தோம். இப்போ நம்ம இட்ரேட் பண்ற வேல்யூ என்னது 0,0ன்னு வச்சுக்கோங்க. 0/3னா 0, c/3னா அதுவும் 0. ஸோ 0,0னா ஃபர்ஸ்ட் பாக்ஸ். ஸோ இது என்ன செக் பண்ணுது, இந்த 5ங்கிற வேல்யூ ஃபர்ஸ்ட் பாக்ஸ்ல இருக்கா அப்படின்னு செக் பண்ணுது. அப்படி இருந்துச்சுனாலுமே இதை நம்ம ரிட்டர்ன் ஃபால்ஸ்னு பண்ணிடணும். இப்போ உதாரணத்துக்கு நம்ம இட்ரேட் பண்ற வேல்யூ 5, நம்ம இட்ரேட் பண்ணிட்டு இருக்கிற ரோ வந்துட்டு 8 ஃபார் எக்ஸாம்பிள், இல்ல ரோ வந்துட்டு 7, காலம் வந்துட்டு 6ன்னு வச்சுக்கோங்க. 7th ரோ 6th காலம்ல நம்ம இட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். அப்ப அது எந்த பாக்ஸ்னு எப்படி இது கண்டுபிடிக்கும்னா பாத்துக்கோங்க, r/3 அப்படின்னா என்ன வரும், 7/3 2ன்னு வரும். அப்புறம் 6/2வும் 2ன்னு தான் வரும். ரெண்டுமே 2,2 அப்படின்னா இது லாஸ்ட் பாக்ஸ் 2,2th பாக்ஸ் இது அப்படின்னு கண்டுபிடிச்சிரும். அந்த பாக்ஸ்க்குள்ள இந்த வேல்யூ இருந்துச்சுன்னா நம்ம ஃபால்ஸ்னு ரிட்டர்ன் பண்ணிடுறோம். புரியுதுங்களா? அப்படி இல்லாத பட்சத்தில் நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த வேல்யூவை வந்துட்டு கரஸ்பாண்டிங் பிளேசஸ்ல ஆட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் எந்த பிளேஸ், ரோஸ் ஆர்ங்கிற இடத்துல வந்துட்டு இந்த வேல்யூவை நம்ம ஆட் பண்ண போறோம். ஆட் போர்ட் ஆர் அண்ட் சி. புரியுதுங்களா? காலம்ஸ்லயும் வந்துட்டு காலம் சி டாட் ஆட் போர்ட் R and C, and finally பாக்ஸஸ்லயும் நம்ம ஆட் பண்ண போறோம். பாக்ஸஸ்ல வந்துட்டு நம்மளோட கீ வந்துட்டு டப்புலா இருக்கும். ஸோ எப்படி அந்த கீயை கிரியேட் பண்றதுன்னா r/3, c/3 டாட் ஆட் போர்ட் R and C. ஸோ இங்க நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் இந்த கண்டிஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ரோஸ் ஆர் நம்ம இட்ரேட் பண்ற ரோ ஃபார் எக்ஸாம்பிள் 5th ரோவை இட்ரேட் பண்றோம்னு வச்சுக்கோங்க. இந்த வேல்யூ வந்துட்டு 5th ரோவோட வேல்யூ. ஸோ ஆட் இந்த வேல்யூ வந்துட்டு 5th ரோல ஆட் பண்றோம். அடுத்து நம்ம இட்ரேட் பண்ற காலம் எத்தனாவது காலம்னு பார்க்குறோம். அது வந்துட்டு சி வந்து சொல்லும். சிங்கிற நம்பர் தான் எத்தனாவது காலம்ங்கிறத ரெப்ரசென்ட் பண்ணுது. அந்த காலம்லையும் இந்த வேல்யூ ஆட் பண்றோம். அது போக இந்த வேல்யூவோட கரஸ்பாண்டிங் பாக்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த பாக்ஸை வந்துட்டு ரோ /3 காலம் /3 வச்சு கண்டுபிடிச்சு அந்த பாக்ஸ்லயுமே வந்துட்டு இந்த வேல்யூ வந்துட்டு நம்ம ஆட் பண்ணிடுறோம். இப்படி எல்லா இடத்துலயும் அந்த வேல்யூஸ் ஆட் பண்ணிட்டு ஃபைனலா இந்த கோட் வந்துட்டு ஃபால்ஸ்
இந்த மொத்த லூப்ல எங்கேயாச்சும் ஃபால்ஸ் சப்போஸ் வேலிடா இல்லாட்டி ரிட்டர்ன் பண்ணிரும். அப்படி இல்லாம எந்த இடத்துலயுமே ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணாட்டி நம்ம ஃபைனலா ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். நம்ம கோட ரன் பண்ணி பார்ப்போம். கால்ஸ் எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம டைப்போ ஒன்று பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல தான். எஸ், ரன் பண்ணி பார்ப்போம். நம்ம சொல்யூஷன் அக்செப்ட் ஆயிருக்கு. சப்மிட் கொடுப்போம். ஒன் செகண்ட். சப்மிட். எஸ், நம்ம கோட் வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல். ஸோ இப்போ வந்துட்டு இன்னொரு ரீகேப் மட்டும் நான் சொல்லிடுறேன், பார்த்துக்கோங்க. ஒன் செகண்ட். ஓகேங்களா, இதுதான் நம்மளோட கோடிங் சொல்யூஷன். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்ன கொடுத்துருப்பாங்க, ஒரு சுடோகோ போர்ட் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, அந்த சுடோகோ போர்டில் 9x9 ரோஸ் அண்ட் காலம்ஸ் இருக்கும். அது போக 9 சப் பாக்ஸஸ் இருக்கும். பார்த்தீங்களா, குட்டி குட்டி பாக்ஸஸ் இருக்கு. ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, எந்த ஒரு ரோஸ்லையும் காலம்ஸ்லையும் பாக்ஸஸ்லையும் மூணுலையுமே வேல்யூஸ் வந்து ரிப்பீட் ஆகக்கூடாது. அப்படி ரிப்பீட் ஆச்சுன்னா வந்துட்டு நம்ம ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் பண்ணணும். அப்படி இல்லாமல் எல்லா இடத்துலையும் கரெக்டாக ரூல்ஸ் ஃபாலோ ஆச்சுன்னா மட்டும் நம்ம ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணணும். இந்த சுடோக்கோல எல்லா வேல்யூஸும் இருக்கணும்னு அவசியம் கிடையாது, எம்டி வேல்யூஸும் இருக்கலாம். ஸோ அதுக்கான சொல்யூஷன் நம்ம எப்படி பண்ணியிருக்கோம்னா, நம்ம வந்துட்டு 9 ரோஸ்க்கு வந்துட்டு ரோஸ்னு ஒரு ஹேஷ் மேப் கிரியேட் பண்ணி அதுக்குள்ள வேல்யூஸ் 0 to 8 வரைக்கும் வேல்யூஸ் வந்துட்டு கீயாக கொடுத்துட்டோம். கீஸ் வந்துட்டு 0 to 8. அந்த கீஸ்க்கான வேல்யூஸ் வந்துட்டு ஒவ்வொரு செட்டு. புரியுதுங்களா? ஸோ ரோஸ்க்கு நம்ம 9 செட்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி காலம்ஸுங்கிற ஹேஷ் மேப்குள்ள கீஸ் வந்துட்டு 0 to 8. அந்த ஒவ்வொரு கீக்குமே வந்துட்டு ஒவ்வொரு செட்டு நம்ம அசைன் பண்ணிட்டோம். அதே மாதிரி பாக்ஸஸ்க்கு வந்துட்டு கீ வந்துட்டு எப்படி இருக்கும்னா, ஒரு டப்பில் இருக்கும், 2 வேல்யூவாக இருக்கும். ஏன்னா பாக்ஸஸ் பாருங்க இப்படி இருக்கா. இந்த பாக்ஸஸை நம்ம ஐடென்டிஃபை பண்றதுக்காக பாக்ஸஸ்க்குன்னு தனி ஒரு இண்டெக்ஸ் நம்ம வச்சிருக்கோம். ஸோ அதுபடி நம்ம இது பண்ணுங்கிறதுக்காக டப்பிள்னு கொடுத்து 2 வேல்யூஸ். ஓகேங்களா, 0,0 2,2 வரைக்கும் மொத்தமாக இதுலேயுமே 9 வேல்யூஸ் இருக்கு. அந்த 9 வேல்யூஸ்க்குமே தனித்தனி ஹேஷ் செட் வந்துட்டு நம்ம அசைன் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம இட்ரேட் பண்ணுறோம். ஃபார் ஆர் இன் ரேஞ்ச், ஃபார் சி இன் ரேஞ்ச்னு கொடுத்து இட்ரேட் பண்ணுறோம் ஒவ்வொரு வேல்யூஸாக. இந்த இதில் பார்த்தீங்கன்னா 5, அடுத்து 3, அடுத்து blank 7, இப்படி நம்ம வந்துட்டு ஒவ்வொரு வேல்யூவாக இட்ரேட் பண்ணுறோம். பண்ணி இப்போ வந்துட்டு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செக் பண்ணுறோம்னா, ஏதாவது வேல்யூ பிளாங்காக இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 5, 3க்கு அடுத்து 2 blank இருக்கு பார்த்தீங்களா. இந்த மாதிரி பிளாங்காக இருக்கிற வேல்யூ இருந்துச்சுன்னா நம்ம கண்டினியூ இந்த இட்ரேஷனை வந்து ஸ்கிப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இட்ரேஷனுக்கு போயிடலாம். அப்படி இல்லாமல் இந்த 5,3ங்கிறது 5 வேணாம், இந்த 3ன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இந்த 3ன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த 3 வந்துட்டு ஏற்கனவே இந்த ஃபர்ஸ்ட் ரோல இருக்குதான்னு செக் பண்ணும். 3ங்கிறது ஃபர்ஸ்ட் ரோல கிடையாது. 5 இருக்கு, 3 இருக்கு, 7 இருக்கு. இன்னமும் 3 வந்துட்டு ஆனால் ஃபர்ஸ்ட் ரோல கிடையாது. ஸோ அந்த கண்டிஷன் வந்துட்டு ஃபால்ஸு. நெக்ஸ்ட் என்ன செக் பண்ணுதுன்னு பாருங்க. இந்த 3ங்கிறது அதோட காலம்ல இருக்கான்னு பார்ப்போம். இந்த காலம்ல என்னென்ன இருக்கு, 3, 9, 6 மட்டும்தான் இருக்கு. இதுலையுமே வந்துட்டு வேல்யூஸ் எதுவும் ரிப்பீட் ஆகலை. ஸோ இந்த கண்டிஷனும் ஃபால்ஸு. அடுத்து என்ன செக் பண்ணுறோம் அப்படின்னா, இதே வேல்யூ வந்துட்டு இந்த போர்டில் இருக்கா, ஐ மீன் பாக்ஸஸில் இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இந்த பாக்ஸில் என்ன இருக்குது, 5 இருக்குது, 3 இருக்குது, 6, 9, 8 இதுலேயுமே வேல்யூ ரிப்பீட் ஆகலை. ஸோ நம்ம ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் பண்ணிடுறோம். 3ங்கிறதுக்கு ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் பண்ணிடுறோம். இந்த மாதிரி ஒவ்வொரு வேல்யூக்குமே வந்துட்டு நம்ம கோட் செக் பண்ணிடுறோம். செக் பண்ணிவிட்டு இப்போ 3ங்கிற வேல்யூ வந்துட்டு இது வரைக்கும் நம்மளோட ஹேஷ் செட்டில் இல்லை. ஸோ 3ங்கிற வேல்யூவை நம்ம ஆட் பண்ணிடுறோம் அந்த செட்டுக்குள்ளே. அதே மாதிரி எங்கே ஆட் பண்ணுறோம் அப்படின்னா, எந்த ரோ, ஃபர்ஸ்ட் ரோவில் ஆட் பண்ணிட்டோம். அதே மாதிரி இந்த காலம்லையும் பார்த்தீங்கன்னா 3ங்கிறது வந்துட்டு இது வரைக்கும் அப்பியர் ஆகலை. ஸோ இந்த 3ங்கிறத அங்கேயுமே வந்துட்டு நம்ம ஆட் பண்ணிடுறோம். அதே மாதிரி இந்த பாக்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா 3ங்கிறது அப்பியர் ஆகலை. ஸோ பாக்ஸ்லேயும் ஆட் பண்ணிவிட்டு ஃபைனலாக நம்ம ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணிடுறோம். ஏன்னா நம்ம கோடு வந்துட்டு எங்கேயாச்சும் ஒரு இடத்துல இந்த போர்டு வேலிடாக இல்லாட்டி ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் பண்ணிடுறோம். அப்படி எந்த இடத்துலையுமே வந்துட்டு ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் ஆகாட்டி நம்மளோட சொல்யூஷன் வந்துட்டு கரெக்டு, இந்த போர்டும் வந்துட்டு வேலிடான போர்டு. ஸோ நம்ம ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணிடலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதுதான் எக்ஸ்பிளனேஷன்.